அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா இப்னு அபி ரபாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அத்தா இப்னு அபி ரபாஹ் சொன்னாங்க, ஒரு சமயம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிட்ட இவ்வாறு சொன்னாங்க, ஒரு சொர்க்க பெண்மணியை பற்றி நான் காட்டட்டுமா? இவங்க தான் அந்த சொர்க்க பெண்மணி என்று இந்த உலகத்திலே நான் காட்டட்டுமா என்று நான் சொல்லக்கூடிய நேரத்தில் காட்டுங்கன்னு சொன்னேன். இந்த போகிறாங்க பாருங்கள், கருப்பின பெண்மணி, இவங்க தான் சொர்க்க பெண்மணி என்று சொன்னார்கள். அதுக்குண்டான காரணத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு சமயம் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த வலிப்பு நோய் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு ஆடைகள் தானாக விலகி விடுகிறது. எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அது நீங்கிறதுக்காண்டி துவா செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த கற்பின பெண்மணி வந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகிட்ட 2 ஆப்ஷன்களை தர்றாங்க. அந்த நோயோடு நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இல்லை என்று சொன்னால் அந்த நோய் நீங்கிறதுக்காண்டி நான் துவா செய்கிறேன், அல்லாஹ்வுடைய உதவினால் அது உனக்கு நீங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், யா ரசூலல்லாஹ், அந்த நோயோடு நான் பொறுமையாக இருக்கிறேன், இருந்தாலும் அந்த நோய் வரக்கூடிய நேரத்தில் எனக்கு அந்த ஆடை நீங்காமல் இருப்பதற்காண்டி நீங்கள் துவா செய்யுங்க என்று அந்த பெண்மணி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடை நீங்காமல் இருப்பதற்கு துவா செஞ்சாங்க. பிற்காலத்தில் அந்த பெண்மணியை பார்த்துருக்கிறேன், அந்த நோய் வந்து வலிப்பில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த ஆடை நீங்காத நிலையில் அந்த பெண்மணியை நான் பார்த்துருக்கிறேன் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. தன்னுடைய நோயினுடைய சமயத்தில் கூட தனக்கு ஆடைகள் நீங்கிவிடக்கூடாது என்று எண்ணக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஈமான் எங்க. பெருநாள் அன்னைக்கு நம்ம ஆடைகள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாகரிகம் என்ற பேரில் ஜீன்ஸ் பேண்ட்டுகள்னால் நம்ம சகோதரர்கள் வாங்குகிறாங்க. அதில் மாடல் என்ற அடிப்படையில் தொடைப்பகுதியில் ஒரு கிளியல், முட்டு பகுதியில் ஒரு கிளியல், பேக் சைடில் கிளியல், இப்படி கிழிந்த ஒரு மாடல் போன்றுண்டான அந்த ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு தொழுக வர்றாங்க. இதே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. தொடை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க, கத்தி ஃபஹிதக, உன்னுடைய தொடையை நீ மூடிக்கொள். ஃபைன்ன ஃபஹிதர் ரஜுல், ஒரு ஆணுடைய தொடை என்பது அவுரத்துஹு, அதை மறைக்கக்கூடிய ஒரு பொருள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது திறந்திருந்த நேரத்தோடு தான் நம்மளுடைய தொழுகை வீதம் கூடும். யோசிங்க.